கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்தில் இந்த டெய்லினஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். தேவன் தானே இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தபடி உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுடைய பெரிய கிருபையினாலே கடந்த 8 மாதங்கள் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 9வது மாதம் இந்த புதிய மாதத்தை பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதில் அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை செய்வேன், அது இன்றைக்கே செய்வேன். ஆமேன். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். அந்த வாக்கு தத்தத்தில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவப்பிள்ளைகளே, ஜக்கரியா 9 அதிகாரம் 12 வசனம். ஜக்கரியா 9:12. அங்கே நம்பிக்கை உள்ள சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். ஆமேன். என் அன்பு சகோதரா, இந்த மாதம் என் தேவை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் சரீரத்தில் பலவீனம் இப்படி இருக்கிறது, என் வேலை காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டித்தனியான நன்மைகளை செய்ய போகிறேன், ரெட்டித்தனியான நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன், அது இன்றைக்கே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நன்மை சொன்னால் ஒரு வேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா, எனக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்குவாரா, எனக்கு ஒரு சுகம் உண்டாகுமா, என் வேலையில் ஒரு காரியம் நிறைவேறுமா, அல்லது என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற ஜெயம் உண்டாகுமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா காரியத்தில் நான் நன்மைகளை செய்ய போகிறேன், அது ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறேன், அது இன்றைக்கே நான் கொடுக்க போகிறேன். அகில அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, எந்தெந்த காரியத்தில் பொல்லாத சத்ரு, பொல்லாத மனுஷர்கள் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகள் பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணி வச்சிருக்கிறானா, கட்டி வச்சிருக்கிறானா, வாசல்களை மூடி வச்சுக்கிறானா, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் அந்த தடைகளை ஒடிக்க போகிறார். அந்த வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த கட்டுகளை கர்த்தர் முறியடித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து, அது இன்றைக்கே தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டித்தனியான அற்புதங்கள், ரெட்டித்தனியான அதிசயங்கள், ரெட்டித்தனியான சுகம், ரெட்டித்தனியான சமாதானம், ரெட்டித்தனியான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இது நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, நீ வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்பா. இந்த டெய்லி டினர்ஸுள்ள யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு, அப்பா இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா, ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, என் தேவை சந்திக்கப்படுமா, என் காரியம் ஜெயமாக முடியுமா என்ற நன்மைகள் எதிர்பார்த்து கொண்டுக்கிறாங்கப்பா. இதோ இந்த மாதம் நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஜக்கரியா 9:12 வசனப்படி, இதோ ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் சொன்னீங்களப்பா. இதோ இந்த டெய்லி ஊழியத்தில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க எதிர்பார்க்குற நன்மைகள் ரெட்டிப்பா தருவீராக, அது இன்றைக்கே கத்த தருவீராகப்பா. ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான சமாதானம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான விடுதலை, ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து நடத்துபடியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக இயேசுவின் நாமத்தில் அவங்கள வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.